யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, முக்கியமான ஒரு வீடியோ. வீடியோக்குள்ள வந்தவுடனே லைக் பண்ணிட்டு, சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்டே நம்மளோட சேனலுக்கு இருக்கா? இல்லையா? அப்படின்னு நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் பண்ண போறோம். அத போய் பார்த்தோம்னா, அந்த இடத்துல இருக்கா? நம்மளோட வாரத்துக்கு ஒருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர்ல நம்மளோட சேனல்ல வந்து அத போய் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோல ஓல்டு வீடியோ, பழைய வீடியோ கூட சிலது காப்பிரைட் பிரச்சனை வந்திருக்கும். இந்த மாரி விஷயங்கள வந்து அடிக்கடி பார்த்துட்டு நம்ம வீடியோ போடுறது எப்படி நம்ம சேனல்ல அப்படிங்கிறத அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது சின்ன ஒரு ஸ்டெப் தான். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுக்கு குடுக்குறாங்க? காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் வந்து குடுப்பாங்க. எனக்கு வந்து காப்பிரைட் நெறைய வந்திருக்கு. அது போக வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் எனக்கு ஒண்ணு குடுத்துட்டாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் நம்மளோட சேனலுக்கு மெயின் ரொம்ப உஷாரா இருக்கணும். காப்பிரைட் ஸ்ட்ரைக் 1, 2 குடுப்பாங்க. 3வது வாட்டி பார்க்கும்போது நம்மளோட சேனலே வந்து தூக்குற அளவுக்கு கூட காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கும். வார்னிங்கு, ஸ்ட்ரைக் இந்த மாரிலாம் ரொம்ப அது வந்து கொஞ்சம் கடுமையா உள்ளது. ஏன் அப்டின்னா, அது எதுக்காக வருது அப்டின்னா, நம்ம YouTube ரூல்ஸ மீறி போடுற விஷயங்களுக்காக வந்து அது வரும். அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாரி, ரொம்ப வந்து காயப்படுத்துற மாரி, இந்த மாரி விஷயங்களெல்லாம் வந்து YouTubeல வந்து ரூல்ஸ் இருக்கும். இந்த விஷயங்கள வந்து சேனல்ல வந்து நம்ம காட்டக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். அத மீறி நம்ம போடுவோம். அதனால வந்து காப்பிரைட் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு. எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ல வந்து டிராவல் பண்ணி போற வீடியோல வந்து நான் வெளியில கீழ நின்னப்போ அந்த பஸ் வந்து கிராஸ் ஆகி போச்சு. அதுல வந்து என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்து தொங்கிட்டு இருந்துச்சா, அத ஒரு வீடியோ எடுத்து நான் சாங் எடிட் பண்ணி YouTubeல உள்ள சாங்க போட்டேன். அதுக்கு உடனே காப்பிரைட் ஸ்டேக் வார்னிங் வந்து குடுத்துட்டாங்க. ஏன் அப்டின்னா, அது குழந்தைங்கள வந்து கஷ்டப்படுத்துற மாரி ஒரு வீடியோ. என்ன அப்டின்னா, அதுல குழந்தைங்க ஸ்கூல் குழந்தைங்கலாம் வந்து அந்த படியில தொங்கிட்டு போறாங்க. அந்த மாரி விஷயங்களெல்லாம் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்பொழுது காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுப்பாங்க. லைவ்ல வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். லைவ்ல வந்து இந்த வெடி வெடிக்கிறது, துப்பாக்கி காட்டுறது, ரத்தம் காட்டுறது இந்த மாரி விஷயங்கள லைவ்ல காட்டுனா காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுப்பாங்க. இந்த வருஷத்துக்குள்ளதுல நான் சொல்றேன். அந்த மாரி விஷயங்கள தவிர்த்துருங்க. அது போக காப்பிரைட் அப்படின்னு குடுக்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாம வந்து எல்லா சினிமா பாட்டையும் நம்மள ஒரிஜினல் ஆடியோவா எடுத்து போட்டுக்கிறது. சரிங்களா? நம்மளோட சேனல்ல வந்து ஒரிஜினலா எடுத்து நம்ம போடுறது. அத அப்படி போடவே கூடாது. இப்போ ஒரு சாங் வேணும்னா அப்படின்னா YouTubeலயே சர்ச் பண்ணி அத ரீமிக்ஸ் குடுத்து நம்மளோட டிக்டாக் மாரி நம்ம நடிச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்க ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க. ஷார்ட்ஸ் பொசிஷன்ல எடிட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க. அத ஒரு சாங் உங்களுக்கு தேவை. எனக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க சர்ச் பண்ணுங்க. அதுல ஷார்ட்ஸ்ல வந்து நீங்க ரீமிக்ஸ் குடுத்து நம்மளோட வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாரி செய்யும்போது சேனலுக்கு பிரச்சனை வராது. நம்ம வந்து ஒரிஜினலாவே வேற செல்லுல ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அது புடிக்குது. எனக்கு நீங்க அந்த WhatsAppல அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, நம்மளோட வீடியோவ அதுல கொண்டு போய் வச்சு எடிட்டிங் பண்ணி கொண்டு வந்து போடும்போது ஒரிஜினல் ஆடியோ அதெல்லாம் காப்பிரைட் வரும். கண்டிப்பா பிரச்சனை வரும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வந்து தவிர்த்துட்டு வீடியோ வந்து போடுங்க. இப்ப வந்து நம்ம எந்த இடத்துல போய் குரோம் ப்ரௌசர்ல நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் தான். நேரா சேனல ஓப்பன் பண்ணி நம்மளோட குரோம் ப்ரௌசர்ல போய் பார்த்துட்டு, இந்த இடத்துல நீங்க வீடியோ வந்து காப்பிரைட் பிரச்சனை, காப்பிரைட் ஸ்ட்ரைக், வீடியோ, லைவ், ஷார்ட்ஸ் இது 3மே அந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு இல்ல அப்படின்னா எதுவுமே இருக்காது. இருந்துச்சுன்னா அந்த இடத்துல காட்டும். அந்த வீடியோக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம குரோம் ப்ரௌசர ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம் ப்ரௌசர ஓப்பன் பண்ணிட்டு studio.youtube.ன்னு சொல்லி நம்மளோட சேனல வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு டெஸ்க்டாப் மோட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இதில ஓப்பன் ஆன உடனேயே எங்கேயுமே நீங்க போக தேவையில்ல. நம்மளோட டேஷ்போர்ட் ஓப்பன் ஆன உடனேயே இதில நான் ஏரோ மார்க் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அந்த இடத்த வீடியோ, லைவ், ஷார்ட்ஸ் அப்படி இருக்குல்ல, அதுக்கு கீழ 3 டாட் கோடு மாரி போட்டிருக்கு பாருங்க. அந்த இடத்த நம்ம டச் பண்ணணும். இந்த இடத்த டச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை இருக்கு. இத டச் பண்ணோம்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. இந்த காப்பிரைட்ட நம்ம டச் பண்ணிட்டு பார்த்தோம்னா, நம்மளோட வீடியோ காப்பிரைட்டா இருக்கா? என்ன பிரச்சனை நம்ம வீடியோல இருக்கு? அப்படிங்கிற வீடியோ எல்லாமே இதில ஷோவாயிரும். இப்ப எனக்கு வந்து என்னோட சேனல்ல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. காப்பிரைட் இந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்லாதனால, எனக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது அந்த பேஜ்ல. சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்களும் அந்த மாரி செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நீங்க நம்மளோட சேனல் வீடியோல வந்து எதுவும் இருக்கா? பிரச்சனை இருக்கா? அப்படின்னு சொல்லி அடிக்கடி செக் பண்ணிட்டு நீங்களும் வீடியோ போடுங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா தான் இருக்கும். குரோம் ப்ரௌசர்ல தான் இத செக் பண்ண முடியும். அடிக்கடி செக் பண்ணி வீடியோ போடுங்க. இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்கும். கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள வந்து பார்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒருக்கா நம்மளோட சேனல வந்து செக் பண்ணி நீங்க வீடியோ வந்து போட ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்து நம்மளோட சேனல்ல நீங்க தேவையில்லாத விஷயங்கள், வெளியில உள்ள விஷயங்கள் எதுவுமே உள்ள கொண்டு வர வேண்டாம். சரிங்களா? ஒரு பாட்டோ, ஒரு காமெடியோ எதையும் எடுத்து போட்டா தான் நம்மளோட காப்பிரைட் பிரச்சனை வரும் நம்ம சேனலுக்கு. அத பார்த்து நீங்க கரெக்ட்டா வந்து போடுங்க வீடியோ. ஓகே உறவுகளே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.